வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இது குறித்து விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை என்பது குடும்ப உறுப்பினர்களின் அடையாளமாகவும் அரசு வழங்கக்கூடிய மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அட்டையாக செயல்படுகிறது. தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது சார்ந்த விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதியோர் ஓய்வூதியம் முதல் அனைத்து நலத்திட்டத்திற்கும் ரேஷன் அட்டை வகைகளை அடிப்படையாக வைத்து பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் பெறுவதற்கு ரேஷன் அட்டை அடிப்படையாக மிக முக்கியமான ஆவணம். ரேஷன் அட்டை மூலம் மானிய விலையில் அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற உதவுகிறது. அதேபோல தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகை காலத்தில் அரசு வழங்கும் பரிசு பொருட்களை பெறவும், பேரிடர் காலத்தில் அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை பெறக்கூட இந்த அட்டை அவசியம். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, முன்னுரிமை குடும்ப அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லாத அட்டை என்று 5 வகையான ரேஷன் அட்டை செயல்பாட்டில் உள்ளது. குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ரேஷன் அட்டை வகை தீர்மானம் செய்யப்படும். தற்போது புதிய அட்டைக்கு விண்ணப்பம் செய்து பெயரை சேர்ப்பது அல்லது நீக்குவது, முகவரியை மாற்றுவது போன்ற சில சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். tnpds.gov.in வெப்சைட்டில் சென்று புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து, அதற்கு பின்பு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப பகுதிக்கு சென்று அங்கே உங்கள் பெயர், குடும்ப உறுப்பினர் விவரம், மொபைல் எண், ஆதார் எண், மின்கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்தால் இறுதியாக உங்களுக்கு விண்ணப்ப நிலை குறித்து அறிந்து கொள்ள ஒப்புகைச் சீட்டு கொடுக்கப்படும். அதனை வைத்து நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பத்தின் நிலைமையை ஆன்லைனில் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் முக்கியமான கட்டுப்பாடை விதிப்பதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசு ஆவணமாக இருக்கும் ரேஷன் கார்டில் இனி அடிக்கடி திருத்தம் செய்ய முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஓராண்டுக்கு 2 முறை மட்டுமே ரேஷன் அட்டையில் திருத்தம் கோரி விண்ணப்பம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு விண்ணப்பம், ரேஷன் கார்டு PDF டவுன்லோடு ஆகியவற்றுக்கும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே செய்ய முடியும் வகையில் கட்டுப்பாட்டுகளை அரசு விரைவில் அமல்படுத்த இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. எனினும் உணவு பொருள் வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் அரசின் நலத்திட்டத்தை பெறுவதற்கும் ரேஷன் அட்டையில் இருக்கும் தகவல்கள் அனைத்தும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் என்பதால் மக்கள் அடிக்கடி திருத்தம் கோரி விண்ணப்பிப்பதாக கூறப்படுகிறது. இது போன்ற காரணத்தினால் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் அதிக அளவு பணிச்சுமையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.